வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள நான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ வந்து சாக்கெட் வெல் ஃபிளான்ஜ். ஸோ அது கூட நம்ம பைப்ப வந்து வெல்ட் பண்ணும்போது, ஒரு கேப் விட்டு வெல்ட் பண்ணுவோம். ஸோ அது எதுக்கு அந்த கேப் விடுறோம்? ஸோ அத பத்தி தான் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுதான் வந்து சாக்கெட் வெல் ஃபிளான்ஜ். ஸோ பைப்ப வந்து நம்ம வந்து உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஃபிளான்ஜுக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டு, இந்த இந்த எண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இது பாட்டம் ஆஃப் த சாக்கெட். இந்த பாட்டம் ஆஃப் த சாக்கெட்டுக்கும், இந்த பைப்போட அந்த எண்டுக்கும் ஒரு கேப் வந்து விட்டு தான் வந்து, நம்ம வந்து இந்த ஃபில்லட் வெல் வந்து 2 சைடுமே பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது எதுக்கு நம்ம வந்து இந்த கேப் விடுறோம்? நம்ம வந்து ஒரு இன்டென்ஷனலியா நம்ம விடுறோம். ஒரு பர்ப்பஸுக்காக தான் வந்து ஒரு கேப்பே வந்து விடுறோம். சரிங்களா? அந்த கேப் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, 1.5 எம்எம்ல இருந்து 3 எம்எம் உங்களுக்கு வந்து இந்த கேப் வந்து நீங்க விடலாம். சரிங்களா? நீங்க வெல்ட் பண்ணும்போது இந்த கேப் விட்டு தான் வெல்ட் பண்ணுவீங்க. இது இது எதுக்கு நம்ம வந்து இந்த கேப் விடுறோம்? அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? ஸோ நம்ம வெல்ட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து பைப் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். சரிங்களா? டியூ டூ ஹீட். அ பைப்ல நம்ம வெல்ட் பண்ணும்போது டியூ டூ ஹீட்னால உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அப்படி எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா, கேப் இல்ல அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து பில்டப் ஆகும். ஸோ அது எப்படின்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுமா? அந்த ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிராக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அந்த வெல்டிங்ல கிராக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அத ரெடியூஸ் பண்றதுக்கு தான் சரிங்களா? அந்த ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகாம நம்ம வந்து ஆ இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அந்த கேப்ப வந்து விடுறோம். சரிங்களா? இப்ப புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? நம்மளுக்கு வந்து வெல்டிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது. ஸோ அப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிராக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அத தடுக்கிறதுக்கு நம்ம வந்து கேப் வந்து விடுறோம். சரிங்களா? இப்ப இந்த இவ்வளவு தான் கேப் விடணும் அப்படின்னு எந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆஸ்மி B 13.3 சரிங்களா? அந்த ஸ்டாண்டர்ட்ல ஃபிகர் 328.5.2b இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த சாக்கெட் வெல்டிங் ஃபிளான்ஜுக்கு எவ்வளோ மினிமம் கேப் வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு. 1.5 எம்எம் மினிமம், அதுக்கு மேலே இருக்கலாம். சரிங்களா? மினிமம் 1.5 எம்எம் நம்ம வந்து கேப் விடணும்னு ஸ்டாண்டர்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கேப்புக்கு நம்ம ஸ்பேசர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாரி ஸ்பேசர் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? சில நேரத்துக்கு அந்த கேப்ப வந்து மெஷர் பண்றதுக்கு ஃபீலர் கேஜ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்படித்தான் வந்து இந்த கேப்ப வந்து நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபீலர் கேஜ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த கேப்ப வந்து மெஷர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா, எவ்வளோ கேப் வேணுமோ அதுக்கு ஏத்த மாரி ஸ்பேசர் நம்ம வந்து செலக்ட் பண்ணி, அத நம்ம பிளேஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து வெல்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்கள சந்திக்கிறேன். அன்டில் பை பை. டேக் கேர். சீ யூ.